நாங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக இதுவரை 4-5 தடவைகள் எமது காணொளிக்கு வந்து தொடராக இலங்கை அரசியல் பற்றியும் அதன் எதிர்காலம் பற்றியும் மோடு அண்ட ஊடகத்தோடு வந்து கதைத்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சரவணன் ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு அரசியல் ஆய்வாளர், அரசியல் விமர்சகர். அவருக்கு அண்டம் சார்பாக நாங்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து உள்ளோம். வாழ்த்துக்கள் சரவணன். நன்றி நன்றி. அண்டம் ஊடக நேயர்களுக்கு மீண்டும் தமது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றும் நம்மோடு சிறந்த அரசியல் ஆய்வாளர், விமர்சகர், அனைவராலும் உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளப்பட்ட எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர், சாகித்ய விருதுகள் பெற்ற திரு சரவணன் அவர்களை அன்போடு வரவழைக்கிறோம். வணக்கம். வணக்கம். நன்றி சரவணன். நீங்கள் இதுவரை வந்து எங்களுக்கு தமிழ் ஆய்வு பரப்பில் உள்ள மாபெரும் குறைபாடு என்ற ஒரு காணொளி நாங்கள் தொடராக செய்தோம். அதுல மொழித்தடை பற்றி பேசியிருந்தார் சரவணன். இரண்டாவதாக இலங்கையின் அமைப்பு முறையை புரிதல் என்ற இதுல வந்து அதிகார பரவலாக்கள் பற்றி பேசியிருந்தார் சரவணன். மூன்றாவது காணொளியில அன்றே பொது எதிரிக்கு எதிராக ஒன்று திரள இயலாமல் போனது ஏன் என்று தலைப்புல மதமாற்றம் பற்றியும், நான்காவது தலைப்பில் சிங்கள பௌத்த மயமாதலின் ஆரம்பம், அதாவது இன வேறுபாடு பற்றியும் தொடராக நாங்கள் 4 தொடரில் அண்டத்தில் பேசியிருந்தோம். அது பற்றியும் அலசி ஆராய்ந்திருந்தோம். மேலும் சரவணன், அதாவது எமது தமிழரிடையே உள்ள ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்னென்றால் திடீரென முத்திரை குத்துவது அல்லது நாக்கு வலிப்பது. இந்த முறைகளிலிருந்து எமது தமிழர் பண்பட்டு வர வேண்டும் என்பது என்னுடைய தலையாய பணிவான வேண்டுகோள். அதாவது சரவணனால எழுதப்பட்ட புத்தகங்கள் இதுல இருக்குது. நான் ஒரு புத்தகமா வாசிக்கிறேன் பாருங்க. இவ்வளவு புத்தகங்கள் எழுதின ஒருவருக்கு வந்து அரசியல் வரலாறு தெரியாதான்றதை நீங்களே சொல்லுங்க. முதலாவது பெண்களின் அரசியலும் அரசியலில் பெண்களும் என்ற தலைப்புல எழுதியிருக்காரு ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் 1915 கண்டி கலவரம் பற்றி எழுதியிருக்கிறார். அடுத்தது அறிந்தவர்களும் அறியாதவையும் என்ற வகையில 2 வடிவங்கள், பழைய வடிவம் புது வடிவம் என்று 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக தலித்தின் குறிப்புகள் என்ற வகையில ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக சிங்கள பண்பாட்டில் இருந்து என்ற ஒரு புத்தகம். அதுக்கு அடுத்ததாக கள்ளத்தோணி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக கோப்பி கிருஷி கும்மி என்ற வகையில ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக 1948 குடியுரிமை பறிப்பு என்ற நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். அடுத்ததாக பண்டார நாயக்கா கொலை, அதை பற்றி எழுதியிருக்கிறார். இப்ப கடைசியாக இப்ப எழுதின புத்தகம் மகாவம்சம் 6வது தொகுதி. இவ்வளவு புத்தகங்கள் எழுதின ஒரு எழுத்தாளரை நீங்கள் உங்களோட மனம் போன போக்குல கைத்தொலைபேசி இருக்குதுன்ற வகையில நீங்கள் எழுதுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இனியாவது ஈழத்து தமிழர் ஒன்று எழுதும் போது சிந்தித்து செயற்பட்டு எழுதுங்கள் என்று கேட்கின்றேன். மேலும் சரவணன் சென்ற காணொளியில பலத்த கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டிருந்தது. நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, பெரும்பான்மையாக சிங்களவர்கள் தான் இலங்கையில் வாழ்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை நீங்கள் தெரிவித்ததாகவும், அதை பற்றி உங்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்படி கொண்டு வருவோம். இன்றைக்கு ஒரு கட்டுரை எழுதி கொண்டு வரும் போதும் அந்த விஷயத்தை நான் தொட வேண்டி வந்தது. உங்களுக்கு தெரியும், திருமலையில நடந்த பிரச்சனைகள். இதோட ஒட்டி இப்ப நீங்க சொன்ன இந்த கேள்வியை நான் தொடுக்கிறேன். 1815ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஒன்று. இப்ப 1815ஆம் ஆண்டு கண்டி ஒப்பந்தம் வந்து முதல் தடவையாக இலங்கை ஒட்டுமொத்தமாக அந்நியர் வசம் போன ஒரு காலம் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சரத்து வருகிறது என்னென்றால், பௌத்தத்தை பாதுகாப்பதற்கான அதாவது ஆங்கிலேய அரசு ஒப்புக்கொள்ளுது அல்லது இவர்கள் டிமாண்ட் பண்ணுகிறார்கள், அந்த கண்டிய ராஜதானிகள் இந்த பௌத்தத்தை பாதுகாக்க வேணும் என்று சொல்லி. அப்ப அதுல ஒரு சரத்தாக அதுல சேர்க்கப்படுது, பௌத்தத்தை பேணி பாதுகாப்பது எங்களுடைய கடமை என்று சொல்லி ஒரு சரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால்
இதை மீறினார்கள் இடையில என்று சொல்லி, அதாவது இந்த சுதந்திரம் வரைக்குமான அந்த காலப்பகுதிக்குள் பலமுறை வேற பல்வேறுபட்ட காரணங்களால் அவர்கள் மீறினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் நூல்கள் எல்லாம் கூட வெளிவந்திருக்கு. ஆனால் சோல்பரி அரசியல் யாப்பு 1947 வருது. 1947 ஆண்டு சோல்பரி யாப்புல இந்த பௌத்தத்தை பாதுகாக்கிறது பேணுறதுன்றது அரசியலமைப்பு ரீதியில உறுதிப்படுத்தப்படலை. அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக சிங்கள தரப்புல சிங்கள பௌத்த தேசியவாதிகள் தரப்புல எழப்பட்டது. இதனுடைய விளைவாகத்தான் எங்களுக்கு தெரியும் 1956 ஆண்டு சிங்கள பௌத்த எழுச்சி பண்டாரநாயக தலைமையில நிகழ்ந்த சிங்கள பௌத்த எழுச்சி என்னத்துக்கு வித்திட்டதுன்னு சொல்லி. இதன் விளைவாக பிற்கால அதே பண்டாரநாயக்கனுடைய துணைவி 1970 ஆண்டு பதவியேற்ற போது 72 ஆண்டு இலங்கைக்கான முதலாவது குடியரசு அரசியலமைப்பை கொண்டு வருகிறார். அந்த குடியரசு அரசியலமைப்பில் தான் சிரிமா பண்டாரநாயக்க முதல் தடவையாக அந்த அரசியலமைப்பில் பௌத்த மதத்திற்கான முன்னுரிமை வழங்கப்படுது. அது 9வது சரத்தின் அத்தியாயத்திற்குள்ள அது அடக்கப்பட்டு பௌத்தத்தை பேணி பாதுகாப்பது அரசனுடைய கடமை என்கின்றது ஒரு யாப்பு ரீதியில் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்பதான் அங்க தொடங்கினது இந்த பிரச்சனை. இது இது அந்த காலகட்டத்துல தமிழ் பாராளுமன்றத்தில் இருந்த தமிழ் தலைகள் எதிர்க்க இல்லையா, தெரிவிக்க இல்லையா? மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், அது சம்பந்தமான பாராளுமன்ற விவாதங்கள், பல பத்திரிகை நடந்த சண்டைகள், இதெல்லாம் நிறையவே இருக்குது. எல்லாத்தையும் மீறி இதை விட 72 ஆண்டு அரசியல் யாப்பு சம்பந்தமாக அவர்கள் அதை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பிலையும் அந்த கூட்டங்கள்லையும் தமிழ் மக்கள் சார்பில் ஏராளமான விவாதங்கள் அல்லது ஒரு முன்மொழிவுகள் எல்லாத்தையும் வழங்கினார்கள். குறிப்பாக இதை எஸ்.ஏ.வி. செல்வநாயகம் உள்ளிட்ட பலர் கடுமையாக எதிர்த்தார்கள். தமிழரசு கட்சி இந்த விஷயங்களுக்கு பிரதான பாத்திரம் வகிச்சது. இதுல என்ன நடந்தது என்றால் 72 ஆண்டு எதுவுமே நடக்கல என்றால் அவர்கள் பெரும்பான்மை. இது 1972 ஆண்டு தாண்டினா அதுக்கு அடுத்த 6 வருஷத்துல, அதாவது அடுத்த 5 வருடத்திலேயே, அதாவது 1977 ஆண்டு தேர்தல் நடக்குது. ஜே.ஆர். ஜெயவர்தன மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சிக்கு அமர்றார். அவர் பதவி அமர்ந்து ஒரு சில மாதங்களிலேயே, அதாவது 78 ஆண்டிலேயே அவர் அடுத்த அரசியலமைப்பை கொண்டு வருகிறார். இலங்கையினுடைய 2வது குடியரசு அரசியல் யாப்பு. இந்த யாப்பு என்ன செய்த அந்த சரத்தை, அதாவது அந்த 9வது சரத்து அத்தியாயத்தை அவர் இன்னும் பலப்படுத்துறார். 2 விஷயத்துக்கூடாக அவர் பலப்படுத்துறார். ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த அத்தியாயங்களை மாற்றுவதாயின் இலங்கையின் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை கட்டாயமாக வேண்டும். அடுத்தது 2வது ஒரு முக்கியமான ஒரு சரத்தை அவர் அந்த அரசியலாப்பில் கொண்டு வருகிறார். என்னென்றால், இந்த மாற்றங்களை கொண்டு வருவதாயின் இந்த 3/2 பெரும்பான்மை மாத்திரம் போதாது, அது மக்கள் ஆணைக்கு விட வேண்டும், சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும். அதாவது இலங்கையில கட்டாயமாக, அதாவது இப்படி சொல்லுங்களேன், 100% பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கிற 225 பேரும் சிங்கள பௌத்த, அதாவது இந்த பௌத்தத்துக்கு உரிய முன்னுரிமையை கொடுக்கின்ற அந்த சரத்தை நீக்கத்தான் வேணும் என்று 225 பேரும் முடிவெடுத்தாலும் கூட அதுக்கு அடுத்ததாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடணும். இலங்கையில் அது சாத்தியமா? சர்வஜன வாக்கெடுப்பு கூடாக இது நீக்கிறதுக்கு அங்க உள்ள பெரும்பான்மையினர் அனுமதிப்பார்களா? அப்ப நாங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இனி இந்த நாட்டில் எந்த காலத்திலையும் சாத்தியமே இல்லை இந்த பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட அந்த சரத்துகள் நீக்குவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அது நல்ல அழகாக இப்ப அண்மையில திருவோணமலையில் நடந்த பிரச்சனையில பார்த்தோம், எப்படி கொக்கரிக்கிறார்கள் என்பதை இப்படியே பார்த்தோம். சரி, நாங்களே இப்போது இன்றைக்கு சரவணன், இன்று நாங்கள் அதாவது உங்களது பார்வையில இன்று இலங்கையில் வாழும் தமிழருடைய வாழ்வு முறையும் புலத்தில் வாழும் தமிழருடைய வாழ்வு முறையும் எவ்வாறு உள்ளது என்று உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் சரவணன். இது ஒரு மிக விரிவான ஒரு பரப்பு. ஆகவே இதில் நாங்கள் இன்னும் நுணுக்கமாக ஒரு குறிப்பிட்ட அந்த இரு சாராருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை பார்த்தால் இன்னும் நல்லா நினைக்கிறேன். ஆனால் பொதுவா நான் இந்த இடத்துக்கு போறேன். அதாவது இவ்வளவு காலம் புகலிடம் புலத்துல வாழ்றீங்க. நான் 25 வருடம் கிட்டத்தட்ட அடுத்த வருடங்கள் ஆச்சுன்னு சொன்னால் இலங்கையில் வாழ்ந்ததை விட அதிகமான காலம் நோர்வேயில் வாழ்ந்ததாக அமைந்துவிடும். இப்ப இந்த
புகலிடத்தினுடைய உருவாக்கம், அதாவது தமிழ் புகலிடத்தவர்களுடைய உருவாக்கம் வந்து இருந்தது இந்த பொருளாதார காரணங்களால அல்ல, இந்த போர் காரணங்களால. ஆனால் பொருளாதார ரீதியில அவர்கள் அதற்கான பெனிஃபிட், அது சம்பந்தமான அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டார்கள் அல்லது அதையும் இலக்காக வைத்துக் கொண்டார்கள் என்று வைத்தாலும் கூட, இன்றைக்கு இந்த யுத்தம் எல்லாம் முடிந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு உலக அளவில் ஏராளமான நாடுகள் தங்கள் கதவுகளை மூடிவிட்டன. இந்த நிலையில் இனி புலம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவும் இனிமேல் புலம்பெயர்கிறவர்களை பார்த்தால் ஒன்றில் திருமணம் முடித்து வருபவர்களாகவோ அல்லது போனால் ஏதாவது தொழில் நிமித்தம் வாய்ப்பு பெற்று வந்தவர்கள் அல்லது கல்வி நிமித்தம் வாய்ப்பு பெற்று வந்தவர்கள். இந்த மூன்றுமே ரொம்ப சிறியதாக போயிட்டது. அப்ப இனி அதற்கான வாய்ப்புகள் இல்லாத நிலையில் இருந்த புலம்பெயர் மக்களினுடைய எண்ணிக்கை வந்து அந்த முதலாம் சந்ததியினுடைய எண்ணிக்கை பயங்கரமாக குறைந்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக அவருடைய வயதுத்துவம், இறப்பு காரணமாக அது குறைந்து கொண்டு வருகிறது. இது எவ்வாறு எதிர்காலத்தில், அதாவது மண்ணோடு இருக்கின்ற அந்த தொடர்பை எந்த அளவு பேணும் என்றதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். மண்ணோட தொடர்பை பேணணும் என்று சொன்னால் அது அடுத்தடுத்த சந்ததியினருக்கு எங்களுடைய மரபை, பண்பாட்டை, நாட்டினுடனான, மண்ணுடனான, மொழியினுடனான, இனத்தினுடனான அந்த உறவை எந்த அளவு தூரம் பலப்படுத்தி வந்திருக்கோம் என்றதான் தங்கி இருக்கு. ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறையும் நாங்கள் இப்ப கண்டுவிட்டோம். அவர்கள பெரும்பாலானவர்கள் வந்து எமது அதாவது எமது முதலாவது தலைமுறை அப்படியே அந்த மண்ணோடு இருந்த குப்பைகளையும் இங்க கொண்டு வந்தபடியா, சாதி சமய வேறுபாடுகளையும் சேர்த்து கொண்டு வந்தபடியா அந்த 2ஆம் 3ஆம் தலைமுறைகள் சொல்லுதுகள், 4ஆம் தலைமுறை கூட சொல்லுதுகள், இப்படி இவரோட அடிபட்டு கொண்டிருக்கலாவே சாதி சமயம் பார்த்து கொண்டிருப்பினும், அதனால நாங்கள் எங்களுக்கு பிடிச்சவனையோ இல்லை எங்களுக்கு பிடிச்சவளையோ வேறு நாட்டுக்காரரையோ யாரோ நாங்கள் கட்டி போட்டு பிடிச்சா இருக்கிறோம், பிடிக்கலன்னா விட்டுட்டு போறோம் என்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டுது. அப்ப இப்படியான ஒரு சூழல்ல என்னென்று மண்ணோட தொடர்பு உருவாக போயிடும். நிச்சயமாக நீங்க சொன்னது போல இப்ப என்னுடைய கணிப்பின்படி நான் சொன்னது சரியா பிள்ளையா இருந்தா சரி செய்யுங்க. இப்ப குறிப்பாக இலங்கையிலிருந்து திருமணம் நிமித்தம் ஆணையோ பெண்ணையோ அந்த இங்கு இந்த நாடுகளுக்கு கூட்டி கொண்டு வர்ற அந்த போக்கு, அதாவது 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறையினருக்காக அது கிட்டத்தட்ட நிக்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டு நீங்க சொன்ன அந்த யதார்த்தங்கள் காரணமாக, குறிப்பாக அங்கிருந்து வருபவர்களுடைய அந்த பண்பாட்டு மனநிலை அல்லது அவருடைய ஆதிக்க சிந்தனைகளினுடைய அந்த மனநிலையின் காரணமாக இங்கு நிறைய விவாகரத்துகளினுடைய அதிகரிப்புகள் எல்லாத்தையும் கூட பல இடங்களையும் நாங்கள் கலாச்சார முரண்பாடுகளின் காரணமாக. அது பற்றிய பயத்தை அந்த முதலாம் தலைமுறையினர், அதாவது தகப்பன் தாயாக இருக்கின்ற அந்த பெற்றோருக்கு இருக்கின்ற அந்த பயத்தின் காரணமாக இந்த பிள்ளைகள் தங்களுடைய சுய விருப்பின்படி தெரிவை அவர்கள் விடுகின்றார்கள். அதில் ஆங்காங்கு நீங்கள் கூறியது போல இந்த சாதியம் சார்ந்த அல்லது வர்க்கம் சார்ந்த அல்லது ஊர் இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்த இறுக்கங்களும் ஆங்காங்கு எங்களுக்கு கிடைக்குது. அதன் காரணமாக இந்த இங்குள்ளவர்களையே திருமணம் முடிப்பதில் பெரிய இழுப்பறிகள் எல்லாம் நாங்கள் இப்பயும் பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ அந்த செய்திகள் எங்களுக்கு மிக மன கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தியாக ஒரு புறம் இருக்கின்றது. அது ஊர்ல என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லுங்க. ஊர்ல உண்மையில நாங்கள் நினைக்கிறோம் என்னென்றால், இப்ப சாதியம், இப்ப குறிப்பா நாங்கள் சொல்லுவோமே, எங்களுடைய சாதியத்தையே ஒரு உதாரணத்துக்கு எடுப்போமே. இப்ப சாதியத்தினுடைய இன்றைய நிலையை பல பேர் என்ன நினைப்பார்கள் என்றால், இந்த சாதியம் பற்றிய பார்வையை எடுக்கும் போது டக்கென்று கன பேருக்கு போறது அந்த 60கள் 50கள் 60களில் இருந்த அந்த சாதிய நிலை. குறிப்பாக அப்போது இருந்த அந்த சாதிய நிலை என்றது ஒரு தீண்டாமையோடு இணைக்கப்பட்டிருந்த ஒரு சாதியம். இன்றைக்கு அந்த தீண்டாமை இல்லை. ஆனால் தீண்டாமை மட்டுமே சாதி அல்ல. சாதிக்கு அதற்கான மூலங்கள், அதற்கான அது பேணப்படுறதுக்கான பல காரணிகள் உள்ளடக்கியது. சாதி மட்டுமல்ல சரவணன், இப்ப ஊர்ல இருக்கிறவர்கள் இப்போ ஒரு மனநிலையை நாங்கள் அண்மையில் பல வருடங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது புலம்பெயர்ந்த தமிழரை ஒரு வேற்று கிரகத்தார் மாதிரியும் வேற்று சாதியினர் மாதிரியும் பார்க்கிற ஒரு நிலைமை அங்க காணப்படுகிறது. அதாவது நீங்கள் விரும்பினா விடுமுறைக்கு வாங்கோ, நல்லா பணத்தை செலவழியுங்கோ, ஆனா போயிருங்கோ என்ற ஒரு மனநிலையில இருக்கிறோம். மற்ற கருத்துக்கள் சொல்லும் போது அரசியல் அண்மையில பார்த்தோம், அரசியல் கருத்துக்களை புலம்பெயர் தமிழர் சொன்னால் கூட அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் நிலத்தில இருக்கிறோம், நீங்கள் புலத்தில இருக்கிறீர்கள், நீங்க உங்கே இருங்கோ.
அந்த மாதிரி கருத்துக்களும் வருது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, உண்மையில் எவ்வளவு நாங்கள் அரசியல் கருத்துக்களை சொன்னாலும் களத்தில் இருப்பவர்கள் நேரடியாக அந்த மண்ணையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அனுபவிப்பவர்கள் தான் இறுதியாக தீர்மானிக்கப் போகின்றவர்கள் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அதிகாரத்தையும் உரிமையும் நாங்கள் மதிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிடுவது போல ஒரு புகலிடத்தில் ஒரு ஒரு கலவையான ஒரு இந்த கருத்துகள் தான் வந்து சேருகின்றன அல்லவா? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். இந்த தீர்மானங்களை நீங்கள் அங்கிருந்து எடுக்காதீர்கள் என்று. கடந்த காலங்களில் அதை அனுமதித்தார்கள். அனுமதித்ததற்கான காரணம் ஒரு போர்ச்சூழல், அங்கே விடுதலை புலிகள் உள்ளிட்ட ஒரு சக்திகளினுடைய தலைமையில் நடந்த போர், ஒரு கட்டுப்பாட்டு பிரதேசம் இருந்தது. அங்கிருந்து இங்கு ஆணைகளை பிறப்பித்து இங்குள்ளவர்களை வழிநடத்தின ஒரு போக்கு, இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் உடைந்த ஒரு நிலையில் இன்று நீங்கள் அங்கிருந்து வந்து நீங்க முதலிடுங்கள், காசு செலவழித்து விட்டு போங்கள், எங்களை கவனியுங்கள், அல்லது ஆனால் இங்கு உள்ள விடயங்களை தீர்மானிக்கின்ற விடயங்களுக்கு வராதீர்கள். ஆனா நீங்க நினைக்கிறீங்களா சரவணன், புலத்தில் உள்ள மக்களின் குரல் இல்லாமல் தளத்தில் உள்ள, அதாவது நிலத்தில் உள்ள தமிழர்களுடைய குரல் கேட்கப்படும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஒரு சிந்தனைக்கு போவார்களாக இருந்தால், நான் என்று சொல்கிறேன், அங்கு உள்ள நிலத்தில் உள்ள தமிழருடைய குரல்கள் நசுக்கப்படும். உண்மை. இப்படி சொல்வோம். இப்ப நாங்கள் இதை அரசியல் அர்த்தத்தில் குறிப்பிடும் போது ஒரு அரசியல் அழுத்த குழுக்கள் ப்ரெஷர் குரூப் என்று சொல்வார்கள். அப்ப ஒரு புகலிடம் வந்து ஒரு பாரிய ஒரு அரசியல் அழுத்த குழுவாக இருந்த காலம் போயிருச்சுன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய பார்வை. அதுக்கு ஆரம்பத்தில், அதாவது ஒரு நீண்ட காலமாக புகலிடத்தில் உள்ளவர்கள் வந்து ஒரு வலைப்பின்னலுக்குள் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது அதற்கான அந்த வலைப்பின்னலுக்குள் அனைவருமே சேர்ந்து அதற்கு குரல் கொடுப்பது, அதை பற்றிய ஆர்ப்பாட்டங்களோ அல்லது போன்ற கருத்து சொல்வதோ, இங்கு மிக செல்வாக்கு மிகுந்த ஊடகங்களையும் வைத்திருந்தார்கள். அந்த செல்வாக்குக்கு அரசு பயன்பட்டது. இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இங்கிருந்து ஐநா சபை உள்ளிட்ட சக்திகள், அதாவது இலங்கையை தீர்மானிக்கிற இடங்களுக்கெல்லாம் ஒரு அழுத்தத்தை தெரிவிக்கின்ற ஒரு சக்தியாக இருந்தார்கள். இன்று எல்லாமே உதிரிகளாக உடைந்து சிதறி எங்களுக்கு ஒரு மிகவும் தனிநபர்களாக, தனித்தீவுகளாக பிளவுபட்டிருக்கிற இந்த சூழலில் நாங்கள் இன்னமும் அடுத்த குழுக்கள் தானா என்கின்ற ஒரு கேள்வி. ஆனால் சரவணன், இப்ப இந்த 2009 இருந்து இப்ப 2025 முடிய போகுது. இந்த 16 வருஷத்துக்குள்ள என்ன நடந்தது? பெருசாக ஒரு பாலம் அமைச்ச மாதிரி இல்லை. அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த 2009க்கு பிறகு முத்திரை குத்தினது மட்டும்தான் நடந்தது. இந்த 16 ஆண்டுகளுக்குள் இந்த புகலிடம் வந்து ஒரு அரசியல் அழுத்த குழுவாக பலமாக இல்லை. அது தேய்ந்து 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 மிக கட்டன்பாகி ஆனதுதான் மிச்சம். இப்ப வந்து ஒரு அழுத்த, அவர்கள் இலங்கையில் இப்போது அதை மதிப்பதே இல்லை. முன்னர் டயஸ்போரா என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர அர்த்தத்தை தருகின்ற, சிங்கள மக்களை கொந்தளிக்க செய்கின்ற ஒரு வார்த்தையாக இருந்தது. இப்போது அது அரசியல் களத்திலேயே இல்லை, உரையாடலையே இல்லை. ஆங்காங்க அவ்வப்போது பேசினாலும் அது ஒரு முன்னர் போல இல்லை. ஆனா அங்குள்ள வெள்ளவெட்டிகளும் முதுகெலும் போட இருக்கிறார்களா? வெள்ளைவேட்டி என்று நீங்கள் கூறுவது தமிழ் தலைமைகள் இல்லை. உண்மையில் டயஸ்போரா என்கின்ற அதை நாங்கள் இன்னமும் ஆழமாக பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இப்போ நீங்க கடந்து சொன்னது, நாங்க இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டோம். அதாவது நீங்கள் என்ன மாதிரி ஒரு சுமூகமான நிலையில ஒரு பாலத்தை உருவாக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க, தளத்துக்கும் புலத்துக்கும்? நான் நினைக்கிறேன் இந்த முதலாம் தலைமுறை இன்னமும் இலங்கை தொடர்பாக, மண் தொடர்பாக, மக்கள் தொடர்பாக பிரஜை உள்ள அந்த எஞ்சி இருக்கிறவர்கள் கிட்ட இருந்து பணம் போவது கணிசமாக குறைந்து வந்திருக்கின்றது. பயங்கரமாக குறைந்து, எல்லாரும் 50க்கு மேல வந்து 60 கிட்ட வந்து விட்டார்கள். சுடலையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை சம்பந்தமான அவருடைய பிரஜை, ஈடுபாடு எல்லாமே கூட மங்கி கொண்டு வந்திருக்கின்றது. இனி அவர்களுக்கு பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று அதில் அக்கறை செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆக அவர்கள் இலங்கைக்கு செலவிடுவது என்பது குறைந்து விட்டது. ஒரு ஊரின் நினைவாக பல பேர் பாடசாலைகளுக்கோ அங்கு உள்ள கோவில்களுக்கோ செலவிடுவது வந்து ஆங்காங்கு நிகழத்தான் செய்கின்றது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள், நாங்கள் கதைப்பது இதெல்லாம் ஒரு அமைப்பாக இல்லை, தனிநபர்களாக, தனித்தீவுகளாக அவை நடந்து கொண்டு இருக்கின்றன. உதிரிகளாக நடந்து. அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடையாது, அது ஒரு பெருமதி கிடையாது, அது ஒரு பலமாக இல்லை என்ற முடிவை சொல்லலாம். நன்றி சரவணன்.
இதுவரை காலமும் எங்களோட சேர்ந்து ஒரு 5 தொடராக எங்களோடு சேர்ந்து அண்டத்தோடு சேர்ந்து பயணித்ததற்கும் நன்றி அப்பன். அதே நேரத்தில் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற லோகேஸ்வரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். உங்களுடைய பணிகள் நன்றாக தொடரட்டும் சரவணன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. உண்மையில் அண்டம் சேனல் இதுவரைக்கும் என்னோடு நடந்த உரையாடல்கள் எல்லாமே ஒரு காத்திரமான மிக சுருக்கமான உரையாடல்களாக மிக அற்புதமாக இருந்தது. இந்த ஏற்பாட்டை செய்த வாசுகேக் அவர்களுக்கும் நண்பர் லோகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.